இருப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஒரு தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் உங்கள் தலைமை பெரிய வெள்ளிக்கிழமை வருது, ஈஸ்டர் வருது. இந்த ஆண்டில் எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளாக நடக்குது. அப்போ இயேசு சொன்னாரு, நான் வர வரைக்கும் என்னை நினைவு கூறும்படியாக இவைகள் செய்யுங்கள் என்று சொல்லி திருவள்ளியும் நமக்கு தேவன் ஆயத்தப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லப்படுது. அந்த வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14. நிச்சயத்து கொண்டவைகளே நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்க பவுல் எழுதும்போது தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறாரு, நீ நிச்சயித்து கொண்ட, நீ கத்துக்கொண்ட ஒரே சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சொல்லப்பட்டோம். அப்ப சத்தியத்தாரிகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். எது சத்தியம்? நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம் தான் சத்தியம். அப்ப இந்த வேத புஸ்தகத்தை ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எந்த மனுஷனும் இது தானாக எழுதல, பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை கொண்டு எழுதினார் என்று வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் 40 பேர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினார். ஆனா அரசர்கள் இருந்தாங்க, மீனவர்கள் இருந்தாங்க, வைத்தியர்கள் இருந்தாங்க, மன்னர்கள், ராஜாக்கள் இருந்தாங்க. அப்ப மீன் பிடிக்கிறவர்களிருந்து, வரி பணம் வசூலிக்கிறவர்களிருந்து, ராஜாவிலிருந்து, இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் சேர்ந்து எழுதப்பட்டது. அப்ப இவங்க எல்லாம் ஒரே காரியத்தை குறித்து அவங்க எழுதும் போது பல திசைகளே, பல ஊர்களே, பல இடங்கள் இருந்தாங்க, ஒன்னா இல்லை. ஆனா எல்லாமே ஒரே காரியத்தை குறித்து எழுதுறாங்க. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்தபடினாலே பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதப்பட்ட இந்த வேதம் தான் நம்ம சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? நீ அறிந்து கொண்ட சத்தியத்துல நிலைத்திரு அப்படின்னா உபதேசத்துல நிலைத்திருங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த காலங்களில் உபதேசம் பலவிதமான உபதேசங்கள், மனசுல வஞ்சிக்கத்தக்கதாக, ஏமாற்றத்தக்கதாக அநேக உபதேசங்கள் உலகத்துல பரவி இருக்கு. நீ பாவமே செய்யலாம், இயேசு ஒரு முறை உங்களுக்காக மன்னிச்சிட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, அதனால நீங்க குடிச்சாலும் என்ன, பாவம் செஞ்சாலும் என்ன, ஆண்டவர் தான் மன்னிச்சிட்டாரு என்று சொல்லி இப்படி ஒரு கிருபையின் உபதேசம் என்று சொல்லி இப்படிப்பட்ட உபதேசங்களும் உலகத்தில் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு வேதம் சொல்லு, நீ கத்துக்கொண்ட காரியத்தில் நிச்சயத்தில் நிலைத்திரு. எதுல நிலைத்திருக்கணுமா? கத்துக்கொண்டதுல சத்தியத்துக்குள்ளாக நிலைத்திருக்கணுமா? எது சத்தியம்? நம்ம கையில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம் சத்தியம். இந்த சத்தியத்தை எழுதுறது யாரு? ஆவியானவர் எழுதினாரு. ஆவியானவர் பொய் சொல்வது கிடையாது. அவர் தேவனுடைய ஆவியானவர் தேவ மனிதரை கொண்டு வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான் என்று சொல்லப்படும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்க்கும்போது இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான். அப்ப வாசிக்கிறவன், கேட்கிறவன், அதன்படி கை கொள்கிறவன் பாக்கியம். எல்லாம் பாக்கியவான் தான். படிச்சுட்டா, ஓ நான் படிச்சிட்டேன், ஓ நான் கேட்டுட்டேன் என்று சொல்லி கேட்டவைகளை கேட்கிறது ஒரு புறம், செயல்படுத்துவது வேற விதம். கேட்டுட்டு நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா அது செயல் வடிவில் வராது. கேட்டதை நீங்க செயல காட்டினாதான் அது என்ன உறுதிப்படும். அப்ப விசுவாச துவக்கினவரும் முடிக்கிறமாக இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கருவோம் என்று பைபிள் சொல்லணும். ஆகவே நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன்.
அது மட்டும் நான் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஏதோ எப்போதுமே இந்த சிலுவையில் இயேசுவை தொங்கும் போது அப்படியே அவர் ஆணி அடிச்சு அப்படியே கோமணத்தில் இருக்கிற மாதிரி நம்ம சித்தரிக்கப்பட்ட காட்சி நம்ம பார்க்கிறவங்க கண்ணுக்கு தாடி விரிமா இருக்கும், பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். உண்மையான வேத வசனத்தின் பிரகாரம் பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த சிலுவையில் அறையப்படும் போது ஒத்த துணி கூட அவர் உடம்புல இல்லை. நிறுவனமாக அவரை கேவலமாக்கி அவர் அடிக்கப்பட்டார். இப்போ ஒரு சிறு பயிரை கூட கூட்டியாந்து நம்ம மத்திய நிப்பாட்டியே முடியலாம் ஆவுறான் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஓடிடுவான் அப்படின்னு ஓடிடுவான். ஆனா அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகலமும் படைத்த சர்வ வல்லவர் பாருங்க தன்னையே வெறுமையாக்கினார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. அந்த சிலுவையின் கோர சிலுவையை ஆண்டு தொங்கும் போது தன்னையே வெறுமையாக்கி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அவர் என்ன செய்ய அவமானமாக அவமானமாக ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இந்த பாடுகள் யாருக்காக என்று நாம் யோசனை பண்ணும்போது இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்பு பெரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக அவர் உள்ளத்துல ஒரே மகிழ்ச்சி. எப்படி அந்த மகிழ்ச்சி உண்டானது? ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நமது சாயலானவர் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆண்டவர் யாருடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினாரு? அவருடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்கினார். ஒன்று, எதற்காக இந்த ஆண்டவர் மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாக ஏன் இந்த ஏவுதல் வந்தது? அவருக்குள்ளாக ஏன் இந்த ஏவுதல் வந்தது? ஏன் மனுஷனை உண்டாக்கணும்? இந்த உலகம் தோண்டி விஞ்ஞானிகள் அவர்களுடைய அவர்களுடைய கணிப்பின் பிரகாரம் எத்தனையோ கோடி வருஷங்கள் இந்த உலகம் உண்டாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது மனித வம்சம் ஆதாம் தோண்டி இப்போது 7000 ஆண்டுகள் தான் ஆகுது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை ஆண்டு படைக்கிறதுக்கு முன்பால இந்த முழு உலகத்தை ஆண்டு உண்டாக்கும் போது தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் அங்க தேவ தூதர்கள் இருந்தபடினாலே அவர்கள் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஒரு சந்ததி எப்போதுமே 24 மணி நேரமே ஆண்டவரை புகழ்ந்து பகிர்ந்து கொண்டிருந்த அதில் ஒருவன் பெருமையின் காரணமாக நானே தேவனாக இருந்த என்னை எல்லாம் தொழுது கொள்வார்களே என்று சொன்னதுனால அவன் சபிக்கப்பட்டு பூமியில் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தான் லூசிபர் நமக்கு தெரியும். இப்ப அவனோடு கூட இருந்த லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் எங்க வந்து விழுந்தாங்க? இந்த பூமியில சபிக்கப்பட்டு விழுந்தாங்க. எரி நட்சத்திரம் வெளிப்படுது. ஏசாயா புத்தகத்தை வாசிங்க 14ஆம் அதிகாரத்துல விடுதலை நட்சத்திரமாகிய என்று சொல்லப்படும். அப்ப அவன் அங்கிருந்து விழுத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். எதற்காக? பெருமையின் காரணம். இப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், ஆண்டவரை கனப்படுத்தினான். அவனோடு ஒரு சேனை கூட்டம் அவனோடு இருந்தது. அவனுக்குள்ளாக என்ன வந்து நானே கடவுளாக என்ன எல்லாம் புகழ்வாங்களே என்று சொன்னால் சபிக்கப்பட்டு பூமியில் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். தள்ளப்பட்ட பூமி இருள் சூழ்ந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை யாரை படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இங்க வாசிக்கிற இந்த வேத வசனத்துல இந்த படைக்கப்பட்ட இந்த பூமி இப்ப எப்படி இருக்குதா? வெறுமையாக இருக்கிறதா, அளவளமா இருக்குது. இப்ப இப்படி எடுத்துக்கொள்ளுமே. இப்ப நான் ஜார்ஜ் வீட்டுக்கு திடீர்னு வரேன், ஜார்ஜ் வீட்டுக்கு வரேன். உசின்ல உள்ள பானை சட்டிலாம் வீட்டு வாசல்ல கிடக்குது. விளக்கமான தொடர்பு கட்ட எல்லாம் வந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஜோசர் மணி அடிச்சுட்டாங்க இல்லைன்னா என் குசில உள்ள பானை சட்டி வந்து வாசல்ல கிடக்குது. அப்ப என்னமோ நடந்திருக்கு. அப்படிதான். அப்ப ஆண்டவர் அழகாக படைச்ச ஒரு படைக்கப்பட்ட இந்த உலகம் இப்ப அலங்கோலமாக இருப்பதற்கு என்னமோ நடந்திருக்கு. அவ்வளவுதானே. இந்த அலங்கோலம் தான் யாருன்னா இந்த லூசிபர்னால இந்த பூமி சபிக்கப்பட்டு அலங்கோலமா போயிடுச்சு. எத்தனையோ ஆண்டுகள் ஆயிரத்தி இருள் சொல்லுது. அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு,
நான் படைச்ச இந்த பூமி அளவளமா கிடக்குத என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு ஞானம், அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நமது சாயலிலே நமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக, அவர்கள் பழகி பெருகி இந்த பூமியை நிரப்பி ஒரு தெய்வீக சந்ததி வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். எந்த சந்ததி வரணும் எதிர்பார்த்தாங்க? தெய்வீக சந்ததி வர வேண்டும். அந்த தெய்வீக சந்ததிக்குள்ளாக யார் இருக்கணும்? ஆண்டவரை 24 புகழவும் துதிக்கவும், அன்று இந்த லூசிபனால் ஏற்பட்ட இந்த விளைவிலிருந்து மீட்டெடுத்து இந்த பூமியில ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த மனுஷனை உண்டாக்கினார். ஒரு வசனம் எடுத்து படிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை படிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும் படைத்தாரா? நீங்க சொல்லப்படுது அவர் ஒருவனை தானே படைச்சாரு, வேற ஏன் நூறு ஆளை படைக்கணும்? யார முத படைச்சாரு? ஆதாமை தான் மண்ணில் இருந்து படைச்சார். அவருடைய சாயல படைச்சார். அவர் மனசின் ஆசையின் பிரகாரம் ஆதாமை படைச்சார். வேற ஏன் நூறு ஆளை படைக்கணும்? பழகி இவங்க கூட ஒரு திருமணத்தை முதல் நடத்தி வைக்கிறது யார் நடத்தி வைக்கிறார்? ஆண்டவர் தான் நடத்தி வைக்கிறார். நமக்கு தெரியும், விழா எலும்பெடுத்து ஒரு பெண்ணை சிரிசித்தா நீங்க பழகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு. அப்ப ஆண்டவருடைய தீர்மானம் அந்த அளவாளமாகப்பட்ட இந்த உலகத்துல மறுபடியும் ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததி தேவ சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கருத்திலேயே ஆண்டவர் மனசுல உண்டாக்கினார். பார்த்தாரு, மிருகங்கள் உண்டாகட்டும், ஆண்டு மிருகம் உண்டாயிருச்சு, ஜீவராசிகள் உண்டாகட்டும், ஜீவராசிகள் உண்டாயிருச்சு, மச்சங்கள் உண்டாகட்டும், மச்சங்கள் உண்டாயிருச்சு, பறவைகள் வீரும் கூறும் பிராணிகள் எல்லாம் உண்டாகட்டும் எல்லாம் உண்டாயிருச்சு. ஆனா மனுஷன் மட்டும் அப்படி உண்டாக்காதபடி அவருடைய கையினாலேயே மனுஷன் எடுத்த மண்ணில் எடுத்து ஆண்டவர் படைச்சார். படைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை நாசில் ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் நாசில் ஊதப்பட்ட பிறகு அவன் ஜீவ ஆத்மா ஆனான். இங்கதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி எங்க ஏற்படுத்தினாரு, வேறொரு மண்ணை அவர் எடுக்கல, அவன் விநாயகரை எடுத்து ஆணும் பெண்ணுமாக சிரிச்சு நீங்க பழகி பெருகி பூமியை நிரப்புங்க, தேவ சந்ததி வரணும். அப்ப அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்குமா? தேவனை மகிமைப்படுத்துகிற சந்ததியா, ஆண்டவரை ஆராதிக்கிற சந்ததியா, ஆண்டவரை துதிக்கிற சந்ததியா, எப்போதுமே கடவுளுக்கு பயந்திருக்கிற சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மனுஷனை உண்டாக்கினார். நீங்க மனுஷனுடைய உலகத்தோடைய மனுஷனுடைய நோக்கங்கள் சிந்தனைகள் எப்படிங்க இருக்கு? உங்களோட ஆராய்ச்சி அவைகள் இருக்கிற வரைக்கும் உலகத்து தேவைதான். ஆனா அதே வாழ்வு கிடையாது. யாரை கேட்டாலும் பாருங்க, இப்ப நான் ஜோசியா கேட்கிறேன், ஐயா உங்க மகன் எப்படியா இருக்கணும் போது உடனே சொல்லுவாரு, நல்ல ஒரு நடையில இருக்கணும், நல்ல ஒரு படிச்சு பெரிய பட்டதாரி ஆகணும், நல்ல வருமானம் சம்பாதிக்கணும், பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு ஆராய்ச்சினா அது இயல்பாக மனிதனுடைய சுபாவம் அப்படி இருக்கா. அப்படி இருப்பது தவறே கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல ஆசிரமா இருக்கணும். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போற இடத்துல அந்த மாப்பிள்ளைங்க பாக்குறாங்களே, இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாஸ்டர்ல படுற அவதி இந்த அம்மா மாரு கேட்பாங்க, ஐயோ நல்ல பொண்ணா பாருங்க. எப்படிப்பட்ட பொண்ணா பார்க்கணுமா? நம்ம எப்படி நிறுவல வச்சா பார்த்து நடக்க முடியும்? நல்ல பொண்ணா பார்க்கணும். சரி, அதான் போனதை பார்க்கப்போ அதுக்கு மேல அந்த சொல்லுவாங்க பாருங்க, அவங்க என்னென்ன காசு சொல்லுவாங்க, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கட்டும் சொல்லிட்டு வீட்டுல ஒரே பொண்ணா இருக்கட்டும். ஏன்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளை யாராவது பார்க்க சொன்னா நல்ல பையில பாருங்க தம்பி அப்படின்வாங்க. வாசல் நல்ல பொண்ணா பையில பாருங்க, அவன் நல்லா சம்பாதிக்கணும், ரொம்ப வீடு வாசமா இருக்கணும், ஒண்டியா இருக்கணும். ஏன் இந்த பொண்ணு போய் ஆடுறது இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன செய்ய பொண்ணு மாப்பிள்ளாம் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு குடும்பத்திலையும் பொண்ணு பார்க்கறதுலாம் இன்னைக்கு எல்லாம் அந்த மாதிரி ஸ்டைல் தான். என்கிட்ட நல்ல ஆவிக்குரிய பையனா, நல்ல ஆவிக்குரிய ஒரு பெண்ணா பாருங்க பாஸ்டர். அது ஏழையா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, அது தேவ பக்தி உள்ளதா இருக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் ஏழை யாரும் கெடுத்தே கிடையாது. 40 வருஷம் ஊழியம் செய்யறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நம்ம சபையில் உள்ள குடும்பம் கூட யாருமே கெடுக்கல. God
ப்ராப்பர்ட்டி இருக்குதா, பங்களா இருக்கா, வீடு இருக்கா? ஆனா பைபிள் கட்டிய வீடு நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் கூடு வீட்டு ஆவி போனால் கூட உன்னுடன் வருவதில்லை என்று ஒரு பக்தர் பாடியிருக்கார். இந்த கூடு நம்ம விட்டு போச்சு என்னங்க? பக்தி உள்ளவனை நீ தேடு. பக்தி ஏற்றவனாக இருந்தா இந்த உறவுல இருக்கும்போது இவங்க அறிவு, ஞானம், பக்தி, பயபக்தி இருந்தா இந்த குடும்பம் தானாகவே செழிப்பாக இருக்கும். பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஞானங்களை கற்றுக் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு படிப்பு வகைகளை கற்றுக் கொடுப்பாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தர எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எடுத்தோட கூட அவன் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லி இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்றாங்க? சிந்தைகள் எல்லாம் உலகத்தின் பின்னாடி போச்சு. நீங்க மனசோட சிந்தை. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை எதிர்பார்க்கிறார். சமயத்தில் நம்ம குடும்பங்களில கூட எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது மனவேதனைகள் படுற காரியம் நிறைய இருக்கும். ஏன்னா பிசாசானவன் யாரை அடிக்க துடிக்கிறான் தெரியுங்க? அந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளை நீ எந்த மார்க்கத்திலையும் போங்க, எங்கேயும் போ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வருது. எதுக்காக? கிறிஸ்துவர்களுக்குள்ளாக வரும்போது மட்டும் போராட்டம், பிரச்சனை வருது. கிறிஸ்து மெய் தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர்கிட்ட எல்லாம் ஆண்டோட சேர்ந்தா அவன் பிடிக்க மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான். தேவ பக்தியோட வளர வளர ஆண்டோடு இருக்கும்போது இவன் தேவ சந்ததியாக போகிறான் என்று பார்க்கிறோம். இப்ப ஆதியிலிருந்து யாரு தேவ சந்ததியா வரக்கூடாது என்று கோபத்தோட ஆத்தத்தோட இது வரைக்கும் இருக்கிறான்? லூசிபர், சாத்தான் இருக்கிறான். அப்ப அதனால்தான் யாரா இயேசு கிட்ட போக விடாதபடி அவன் பாவம் செய்ய தூண்டி, பாவத்தினால பாவ சம்பளம் மரணம் என்பதை அவன் அறிந்தபடினால எல்லாமே அவனுடைய சந்ததியாக இந்த உலகத்தில் என்ன செய்யறான்? உலகத்துக்குரியவர்களிலாமே அவன் சேர்க்கப்பட்டான். ஆனா தேவன் சொல்ற உலகத்தை விட்டு நீ வெளியாது, ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்னிடத்தில் அவனுக்கு அன்பு கிடையாது என்று சொல்றான். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, நீ கத்துக்கொண்ட நிச்சயம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வேத நிருபம் இந்த சத்தியத்துக்குள்ளாக உன் வாழ்க்கை அமைந்து நடந்தாதான் உன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும் என்று ஆண்டவர் சொல்றார். நீ உலக மக்களோட ஆசைகள்லாம் பாருங்க, எல்லாமே அதான் சொல்றீங்களே. 40 வருஷம் ஊழியம் செய்யற நம்ம சொந்த சபையில கூட எல்லா இடத்துலையும் கூட பொண்ணு பார்க்க சொல்லுவோம், மாப்பிள்ளை இப்படி இப்படி மாப்பிள்ளை பாருங்க எனக்கு கேட்டு நல்லா கம்பி உள்ள பார்த்துட்டு சொன்னதே இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? பொண்ணு ரத்தம் வர மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணுமா? ரத்தம் வரணுமா, கிள்னா ரத்தம் வர மாதிரி இருக்கணுமா? எங்க போய் தான் கண்டுபிடிக்குது அது மாதிரி? யார் வீதி பாக்குறேன் ரத்தம் வரணும், மாப்பிள்ளை பார்த்துட்டேன் ரத்தம் வர மாதிரி இருக்கணும்னு வாங்க. தெரிஞ்ச ஒருத்தர் நம்பர் இருந்தாரு, அந்த ஆள் கொஞ்ச காலமா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க சொல்லிட்டே இருந்தாரு. நான் பட்ட பாடு. திடீர்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு சபையில போய் இருப்பாரு, ரொம்ப பெரிய இருக்கு, இப்படிலாம் சபைக்கு வந்து இருக்காருன்னு பார்த்தா அந்த சபையில ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கான்னு பார்க்க வரும்போது அது என்கிட்ட அவர் கொடுத்த அந்த பெண்ணோட தன்மை எப்படின்னா, பொண்ணு நல்ல சுக்கச்சேவேன்னு இருக்கணும், முடி இவ்வளோ தூரம் இருக்கணும். நானே நினைச்சேன், மகன் கட்டிக்க போற பொண்ணுக்கு இவரு ஏன் முடிய இவ்வளவு பெருசாக முடிய எப்படி இவ்வளவு பெருசு இருக்கணுமா? அதே நம்ம தெரியல என்ன காரணம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிளி மாதிரி பாக்குறதுனால தான் மாமியார் எல்லாம் கொத்து வாங்குது. ரொம்ப கிளி என்ன செய்யுது? பயங்கரமா கொத்தி எடுக்கிறது எல்லாத்தையும். எங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். நான் நினைச்சுவேன், எனக்கு இந்த உலகத்துல மக்களுடைய சிந்தனை, எண்ணங்கள், நோக்கங்கள்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கணும், அழகா இருக்கணும், அழகா இருக்கணும். அழகா இருக்கு, தப்பே கிடையாது. ஆனா எனக்கு எப்போதும் ஒரு ஆசை, கருப்பா இருந்தாலும் அழகுன்னு பைபிள் சொல்லியிருந்தாலும் எனக்கே சந்தோஷம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறான். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா அழகா இருக்கு நம்ம கருப்பா. அதனால கருப்பா இருக்குன்னு யாரும் சோர்ந்து போயிடாதுங்க. வர்ணங்கள்லாம் உண்டாக்குறது யாருங்க? யாக்கோபும் ரெபெக்காள் ஈண்டெடுத்த குழந்தை ஈண்டெடுக்கும் போது ஏசா செவந்த மேனியவனாக இருந்தால், யாக்கோபு சென்னல் சாதாரண கலராக இருந்தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிறைய ஆணும் பெண்ணுக்குள்ள இந்த ஒரு சம்பவம் இருக்கு.
எங்கன்னா கண்ணாடிலாம் பார்த்தா கோச்சுக்குது, யாதான் கருப்பா போகும். சில பிள்ளைங்க சொல்லப்படுது, பெத்திய வேற யாரும் ஒரு பிள்ளை வந்து அப்படியே கேட்குது, வேற பிள்ளை என் மகன் தான் கேட்குது. எங்க மனைவிலாம் நல்லா சேப்பா இருப்பாங்க, எல்லா சேப்பா இருப்பாங்க, அது கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கும். நீ வேற ஆள கலர் தான் சேப்பா பண்ணு. அப்ப அந்த சகப்புக்கு அவ்வளவு அருமையான தேவனோட பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில இவைகளை காட்டிலும் இறுதியும் தாங்க அழகா இருக்கணும். உன் உள்ளமும், அதான் வேதம் சொல்லுது, இறுதியை கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த கிறுக்குள்ள கேடுள்ளதாக இருக்கிற இருதயத்தை நீ பக்குவப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேதம் வஸ்திரம் என்ற மன்னாவினால் ஒரு வார்த்தையை கழுவி சுத்திகரித்து நீ பரிசுத்தமா நடந்து நீரே அழகானவராக இருப்பாய். கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை தேடுகிற உணர்வு, கர்த்தரை பற்ற பயம். அதான் பவுல் தீமோத்தேயே, நீ இந்த கத்துக்கொண்ட நிச்சயத்தில் இரு. அப்ப நாம யாரை கத்துக்கொண்டோம், யாரை நினைவு கூறுகிறோம், நம்ம யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்குரியவராகிய இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? 1000-16,000 சிறந்தவர், வெண்மையும் சோப்பும் மாணவர், கண்ணை கவர்ந்த நிறமுடையவர், அப்படியே சுறுசுறுலான முடிவுடையவர் என்று பைபிள் அவர் குறித்து வர்ணிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் சந்திரனையே சூரியனையே பார்க்க முடியாது, ஆண்டவர் யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான ஆண்டவர் அலங்கோலமாக அந்த சிலுவையில் அறையப்படும் போது தன்னையே அர்ப்பணித்தார். தன்னையே என்ன செஞ்சார்? சிலுவையில் அர்ப்பணித்தார். இப்ப அவர் அர்ப்பணிக்கப்பட்டு இப்படிலாம் உடம்புலாம் அடிப்பட போகுதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதுங்க? அவர்தான் கடவுள், அவர்தான் படைப்பின் காரணம். இந்த உலகத்தை அவர் தான் படைச்சாரு. எல்லாம் படைச்சாலும் மனுஷன் பாவம் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு வசனம் படிப்போம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 3:15. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி மனுஷன் பாவம் செய்தபடினாலே அங்கேயே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லிட்டார். உன் என்று சொல்லும் போது அங்கு எதோ ஒன்று காட்டப்படுகிறது. அவள் என்று காட்டப்படும் போது ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப காலம் நிறைவேறின உடனே ஆண்டவரை ஆக இயேசு கிறிஸ்து பெண்ணுடைய வயிற்றில வித்தாக பிறந்தார். அல்லேலூயா. அவர் தான் என்ன செய்ய? சாத்தானுடைய தலையை நசுக்கிறார். எங்க நசுக்கிறார்? சிலுவையிலே. அவர் பட்ட பாடுகள், ரத்தம் கடைச்சி சொல்லி ரத்தம் சிந்தனால அவர் ரத்தம் சிந்தி, அவர் ரத்தம் சிந்தனால சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. எந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னாரோ அந்த மரணத்திற்கு விடுதலையாக்க முடியாத ஆண்டவராக இயேசு சிலுவையை தன்னைத்தானே பலியாக்கி ரத்தம் சிந்தினார். அதான் அவன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கி. என்ன பகை? காலம் நிறைவேறும் போது சாத்தான் மனுஷனை ஏமாத்தி பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னானே, அந்த மரணத்திற்கு விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவேன் என்று முன் குறித்து தீர்க்கதரிசன பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மரித்தார். அலங்கோலமாக அடிக்கப்பட்டு சித்திரவைக்கப்பட்டார். அவருடைய பட்ட பாடுகளில் ஒவ்வொரு நேரம் நினைக்கும் போது இந்த உலகத்துல வாடுற நமக்கு எப்போதும் அவர் சொல்லி சென்ற அந்த காரியத்துல நம்ம ஈடுபடுவதாக இருக்கும். அப்ப இயேசுசாமி இந்த உலகத்துல, அதனாலதான் பவுல் சொல்றாரு, வற்புறுத்துறாரு தீமோத்தேயு கிட்ட, நீ கத்துக்கொண்ட நிச்சயத்துல உறுதியாய் எப்படிலாம் இருக்கணுமா? அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:1-2 வசனங்கள் படிப்போங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவர் ராஜ்யத்தையும் சாட்சியாக வச்சு கட்டளையிடுகிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. போதுமா? இங்க அதான் சொல்லப்படுது. வேத வார்த்தைகள்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்படுகிறது. அவன் தேர்வுள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் நிச்சயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். பாவத்தின் விளைவினால் ஏற்பட்ட இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்மை மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசு ரத்தம் சிந்தினார்.
இந்த ரத்தத்தை சிந்திய அந்த ஆண்டவர் நமக்காக பலியாகி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்ப உயிரோடு இருக்கிற நீங்கள் நான் அந்த வாழ்கிற வாழ்க்கையில இந்த உலகத்தின் மேல் ஆசா வாசங்களை அதிகமா செலுத்தாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த சொல்லி சென்ற இந்த வேத பிரமாணத்தின் படிகாரம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம். அப்படின்னா உன் கண்ணால யாரெல்லாம் உனக்கு தெரிகிறார்களோ, யாரெல்லாம் உன் நண்பராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உறவுக்காரர்களா இருக்கிறார்களோ எல்லாத்துக்கிட்டையும் சமயம் வாய்க்கால் தான். ஆனா சுவிசேஷ பிரசங்கம். ஹல்லேலூயா. அப்ப சுவிசேஷ பிரசங்கி சொல்லிதான் ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கும் பிரதான ஒரு கட்டளை என்னன்னா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே அவர் ஞானஸ்நானம் சொன்னார். இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த உலகத்துல வாழ்றோம், நம்ம பார்க்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல மேன்மையான அதிகாரம் எதுனா, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம், சுவிசேஷ அறிவிக்கணும். ஜனங்கள் போய் சத்தியத்தை சொல்லணும். யாரா கட்டுண்டவனையும் சிறைப்பட்டவனையும் விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். எதுல கட்டுண்டு கிடக்குறாங்க? விக்கிரத்தில் கட்டுண்டு கிடக்குறாங்க, குடியில கட்டுண்டு கிடக்குறாங்க, போத வஸ்திர கட்டுண்டு கிடக்குறாங்க, தேவன் யார் என்பதை அறியாதபடி மதவெறியில கட்டுண்டு கிடக்குறாங்க, ஜாதியில கட்டுண்டு கிடக்குறாங்க, எல்லாம் சிறைப்பட்டு கிடக்குறாங்க. இந்த சிறைப்பை மாத்தணும்னா உனக்கு சமயம் வாய்க்கணும்னு நீ நினைச்சு பார்க்காத, சமயத்தை உருவாக்கி நீ சந்தி கத்தவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம உறவினர்கள் நமக்கெல்லாம் இங்க இருக்கிற நமக்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க தாங்களா? இப்ப நம்ம சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஒருவேளை நம்முடைய தங்கச்சி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய அண்ணன்மார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இல்ல சொந்த பந்தங்க அங்கங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா உங்க கூட பிறந்தவங்க இவங்களாம் நரகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்களா, உங்களோட பரலோகத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுறீங்களா? அவ பரலோகத்துக்கு வரணும்னா நீங்க என்னங்க செய்யணும்? சமயம் வாய்க்கிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் ஒரு 2 வருஷம் சென்று எப்படியாவது எங்க அண்ணனை போய் நான் சந்திக்கணும். நீ இருக்கியா இல்லையா தெரியாத. உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த உறவுகளை நீ தேடி நீ சந்தித்து தான் ஆகணும். அவன் நரகத்துக்கு வந்துடக்கூடாது. அதான் பவுல் சொல்றார், நீ கத்துக்கொண்ட நிச்சயம். உலகத்துல ஒரு நிச்சயம் உண்மை எதுனா, அன்பை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அன்பு நமக்குள்ள உண்மையா இருக்குன்னா கிறிஸ்துவோடைய பிரமாணங்களை கை கொள்வோம். நம்ம இயேசுவை பத்தி அறிவிப்பு தாங்க உண்மையான அன்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னைக்கு ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சிட்டோம். அது மட்டும் பத்தாது, இன்னும் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆகணும். என் உறவுல எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் சொந்தங்க ரட்சிக்கப்படணும், என் உறவுகள் ரட்சிக்கப்படணும். இவங்களுக்குலாம் என் சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்ப அறிவிக்கணும் வீட்டுல இருந்தா முடியுங்களா? சமயம் வாய்க்குமா? சமயத்தை யாருக்கு உருவாக்கணும்? நானே சபையில சொல்லுவேன், பொய்யிலே பொய்யில் கிறிஸ்தவங்க ரொம்ப பொய் கதை வருது. நீங்க இல்ல, உங்களுக்கு தப்பு நினைச்சாரு. உங்க லீவே கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். யாரு? கம்பெனில. ஆனா அத்தை மகனுக்கு நிச்சயம், மாமன் மகனுக்கு பொண்ணு பாக்குறாங்க, இவங்களுக்கு பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க. லீவ் எங்க இருந்தா வருதுன்னு தெரியும். ஆனா தேவ ராஜ்யத்தை குறித்து போய் பிரயாசப்பட்டு இவங்களுக்காக ஒரு சில வாரங்களாவது நாட்களாவது எடுத்து அந்த குடும்பத்தை சந்திக்கணும் என்று சொல்லி ஒரு லீவ் எடுத்தா லீவு கிடைக்காது. இப்படிலாம் நம்பவங்க தான் நம்ம கிறிஸ்தவங்க தான் சொல்றேன். ஏன்னா நம்ம புற ஜாதியாரை பத்தி நம்ம சொல்றது இல்லை. நம்ம கிறிஸ்தவங்க தான் நம்மளோட உடன் பிறந்தவர்கள். அவங்க ரத்தத்துல தான் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். அப்ப நமக்கு உரிமற்காடியா பேசணும். சமயம் கிடைச்சா பார்ப்போம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு முறை ஆண்டு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அதுல இருந்து பாலோன்ற ஒரு இடம் இருக்கு, பாலோ எஸ்டேட் அங்க சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து யாருன்னா இங்க நீங்க வரல தயாளன், அவங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் மூக்கன்னு சொன்னாங்க. அவர் பேரு பிரபலமான ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவர் ரொம்ப முடியாம இருக்கிறாரு.
நான் பல முறை இயேசுவை சொல்லி அந்த ஆள் கேட்கல. இப்ப முடியாது இருக்கே, நீ வர சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. வர சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கடைசி ஒரு சந்தர்ப்பம் அங்க வருது. நான் போய் அவரு சத்தியம் சொல்லணும், இயேசுவை சொன்னோம், ஜெபம் செஞ்சா மறுநாள் இறந்துட்டாரு. பாவம் அறிக்கிட்டாரு, இயேசு ஏத்துக்கிட்டாரு, மரிச்சிட்டாரு. கண்டிப்பா நாம சொல்ல முடியும் அவர் பரலோகத்துல. ஏன்னா இறுதி நேரத்துல 2 கல்லர்கள் மத்தியில் ஒருவன் என்னோடு இருப்பேன்னு ஆண்டு சொன்னாங்க. ரட்சிப்பு சொல்லியாச்சு. சில நேரத்துல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, இந்த நபருக்காக நம்ம சாட்சி சொல்லணும், சத்தியம் சொல்லணும்னு நினைச்சிட்டு நடக்கிறோம். அப்ப வகை தேடுறோம். ஏதோ ஒரு காலத்தையும் நேரத்தையும் சில பேர் அழகா கேலண்டர் பார்ப்பாங்க பாருங்க. ஓ இன்னைக்கு ஒரு பப்ளிக் ஓடிட்டு வருது, இப்படி வருது, இப்படிலாம் பார்ப்பாங்க. இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இதுல முயற்சி எடுப்போன்னு நீ நினைக்கிற இந்த முயற்சி எடுக்கிற நேரத்தில் அந்த ஆள் போயிட்டானா ஆண்டோட கணக்கு நீ என்ன செய்யணும்? நியாயத்திற்குள்ள யார் நிற்கணுங்க? சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் திருவசனத்தை நம்ம என்ன செய்யணும்? போகணும். சில பேர் நம்ம எதுக்கோ நம்ம லீவ் எடுக்கணுமே, கர்த்தருடைய வேலைக்காக நீ லீவ் எடுக்கணும், கர்த்தருடைய பிரகாரங்களுக்காக நீ லீவ் எடுக்கணும். சுவிசேஷம் ஆண்டவரே தன்னைத்தானே பலியாக்கி இந்த வானமும் பூமியும் அண்ட சாரங்களையும் படைத்த அவ்வளவு அழகான அந்த தெய்வம் மனுரூபம் எடுத்து அடிக்கப்படுவோம், நொறுக்கப்படுவோம், அளவோலப்படுவோம், இந்த உலகத்துடைய மக்களுடைய மீட்க வந்தார. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய சாயில் இருக்கிற நீங்களாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டு திருவசனத்தை சுவிசேஷ அறிவிக்க சொல்லப்பட்டிருக்கிறத நேர காலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் முடியுங்களா? முடியாது. ஆகவே பவுல் சொல்றாரு, நேரங்களை பார்க்க முடியாது. உனக்கு கிடைக்கிற பலத்தோடு இருக்கிற ஞானத்தோடு நீ எதை கத்துக்கொண்டியோ அந்த கத்துக்கொண்ட நிச்சயத்தோடு. இப்ப நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம் பாருங்களேன், நம்மளாம் எதை கத்துக்கொண்டிருக்கிறோம்? சில பேர் சொல்றாங்க வேதத்தை நல்லா படிக்கணும். வேத படிக்க கத்தர் நம்மோடு பேசுவார். எல்லாருக்கும் தெரியும் தானே இயேசு எதுக்கு வந்தாருன்னு? தெரியுதானே இயேசு எதுக்கு வந்தாரு? உலக மக்களுடைய பாவங்களை தீர்க்க, ஆதாம் ஏவாள் இவன் மூலியமாக ஏற்பட்ட இந்த பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் முன்குறித்தே ஒரு தீர்மானித்து ஒரு கன்னியோட வயிற்றில் பிறந்து வருவேன் என்று வாக்குறுத்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே 5ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டு வருவார். அப்ப முன்குறித்த தீர்க்க தரிசனம் வருவார். வந்த மாதிரி இந்த உலகத்தின் பாவங்கள் எதுக்க வந்தாரு? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவருமே கெட்டு எல்லாம் ரட்சிக்கப்படணும். அப்ப ரட்சிக்கப்படணும்னு ஆண்டு சொல்லிட்டாரு. அப்ப சுவிசேஷ அறிவிக்க ஆண்டு சொல்லிட்டாரு. வந்த நோக்கத்தை ஆண்டு சொல்லிட்டாரு. இந்த நோக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக நம்ம கருதுவது எதுதான் தெரியுங்களா? ஆத்மா ஆதாயப்படுறது. சுவிசேஷ அறிவிப்பு இருக்கும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க அறிவிக்கிறது சத்தியம் அநேகரை விடுதலை ஆக்கும். நீங்க கர்த்தருக்காக நீ பிரயாசப்பட்டு பாரப்பட்டு ஜெபத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் தேவனுக்காக உன்னை அர்ப்பணித்து இந்த சுவிசேஷத்தோடு உன் உள்ளத்தில் இருக்கும் என்றால் நீ செயல்படுவனா உனக்கு ஆண்டவர் என்ன சொல்ற? நான் உன்னோடு வழி நடத்துவேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே அவர்களை நீ நம்பாதீர்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். கர்த்தர் அவரை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். இங்க ஆண்டவர் மோசே கிட்ட தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, நீ போய் ஜனங்களை சந்திக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு. அதுக்கு மோசே ஆண்டவர்கிட்ட பேசும்போது என்ன பேசுறாரு? 11ஆம் வசனம் படிக்கமா. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? பூமியையும் செவியையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி போய் இதெல்லாம் சத்தியத்தை சொல்லுவேன்? எப்படி அந்த எகிப்துல போய் அந்த ஜனங்களுக்கு விடுதலையாக்க நான் சுவிசேஷம் சொல்ல முடியும் போது இப்ப அவன் வாக்கு அவன் சொல்றாரு, எனக்கு வாய் பேச தெரியாத, என்னால முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, வாயை உண்டாக்குறது யாரு? சொல்லுங்க, யாருங்க வாயை உண்டாக்குறது? உங்களோட அனுபவம் எப்படின்னு எனக்கு தெரியாது.
புதுசா ஒரு நீங்க ஆண்டரை பத்தி வாஞ்சியோடு வயலாக்க ஒரு குடும்பத்துல போய் சத்தியம் சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல தனிப்பட்ட நபர்கிட்ட சத்தியம் சொல்ல வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்க அவங்ககிட்ட இயேசுவை பத்தி சொல்லிட்டு அது அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து ஐயோ எப்படித்தானே சொன்னேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அனுபவத்தில் இருக்குங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க நீ போகணும்னு மனது வந்துச்சுன்னா நீ அல்ல நான் உம்மோடு பேசுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப மோசே சொல்ற வாய் திக்கு வாய், நான் எங்க பேசுவேன்? நான் உன் வாயோட நான் இருப்பேன். நம்ம வாயோட யார் இருப்பா? அறியாதும் புரியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை வாழ்க்கை செய்வேன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம பயம் இருக்கக்கூடாது. நம்மளோட ஆசை ஆண்டவரை பத்தி சொல்லணும், நம்மளோட ஆசை அவரை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்ப நம் நாட்டு பிரதமர் இருக்காருல அன்வர் இப்ராஹிம், ஒரு நாள் அவர் ஆட்சிக்கு வரல, ஜோகோபார்ல ஒரு இடத்துல நாங்களாம் போகணும், அவரும் எங்களோட தர ஜெபம் செஞ்சார். அவரும் இருந்தார். இது மாதிரி நிறைய நம்மளுக்கு நம்மை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் இயேசுவை உள்ளத்துல நம்பிக்கிட்டு இருக்காங்க, மறந்துறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த அருமையான இந்த வேலையில கூட தேவ பிள்ளைகளை நமக்கு விட சொல்லலாம், ஒருவரும் சத்தியத்தை அறியாதபடி இருக்கக்கூடாது. சமயம் வாய்க்கொண்டு நீ காத்திருக்கவும் கூடாது. சமயத்தை உருவாக்குங்க. ஐயோ இப்படி ஆயிருமே ஏதோ ஆயிருமே நீ பயமும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அவங்க பெரிய படித்தவங்க, அவங்க பெரிய ஞானி, அவங்கள்ட்ட நான் எப்படி நான் பேசுவேன் என்று நம்ம நினைப்போம். உனக்குள் வாயாக நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றேன். அப்ப புறப்படுவது கிரியை செய்வது யாருடைய வேலையா இருக்கணும்? நம்ம வேலையா இருக்கணும். அதை தீர்மானிக்கிறது யாருடைய வேலையா இருக்கணும்? நம்மளுடைய வேலையா இருக்கணும். எதை குறித்து? உன்னையும் என்னையும் உண்டாக்கி இந்த ஆன்மீகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று உணர்வுல நம்ம இருக்கிறோமே, அந்த மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அறிவது தாங்க ஞானம் புத்தி எல்லாம். அவரை பத்தி தான் நம்ம பேசணும். உலகத்தின் ஆசைகள், உலகத்துடைய காரியங்கள் கிடையாது. அப்ப எதுக்காக நம்ம ஆண்டவர் சொன்னா, அவர் தான் இந்த வானத்தை உண்டாக்குறவர், அவர் தான் இந்த பூமியை உண்டாக்குறவர், அவர் தான் இந்த இயற்கை எல்லாவற்றையும் படைத்தவர். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிற ஒரு மூச்சு இழுத்து விடுங்களேன், இப்ப எழுங்களேன், எல்லாம் மூச்சு விடுங்களேன். இந்த மூச்சுக்கு சொந்தக்காரர் யாருங்க? கடவுள் தான். கைத்தறி கட்டுற மயப்படுதுங்க, அவர் தான் இயேசு. மூச்சுக்கு சொந்தக்காரர் அவர் தான். அப்ப மண்ணில் எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்புவான், ஆவி தன் தந்த தேவன் எடுத்துட்டு போகும். உலகத்தில் உள்ள மிருகங்கள், ஜீவராசிகள், இந்த ஆவி இதெல்லாம் உயிர் போயிடுச்சுன்னா மண்ணுக்கு தான் போகுது. ஆனா தேவன் மனுஷன், தேவனுக்கு தந்த ஆவி பரலோகத்துக்கு போதும். அப்ப அது நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரப்போகுது. உங்களை ஆண்டவர் கேட்பார், சுவிசேஷம் சொல்லாவிட்டவனுக்கு ஐயோ அப்படின்னு நம்ம எங்க போயிடும் நினைச்சு பாருங்க. இல்லை ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, அப்படிதான் துதிப்பேன், அப்படிதான் ஆராதனை செய்வேன், அப்படிதான் அவனை மகிமைப்படுத்துவேன், அப்படியே எல்லாமே புகழ்வாங்க உலகத்துக்குரியவே நீ பேசிக்கிட்டு வச்சுக்கலாம். ஆண்டவர் கேட்பாரு, என்னை பத்தி நீ சொன்னியான்னு கேட்டா என்ன சொல்ற? நான் வந்ததே எதற்காக வந்தேன். ஆகவே அதான் பவுல் சொல்றது, நீ கத்துக்கொண்ட நிச்சயத்துல நினைத்து. ஏன்னா அந்த வேத வார்த்தைலாம் பரிசுத்த ஆவியானது. அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, அது கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும். உண்மை ஆண்டவர் எப்போ இது வரைக்கும் ஆண்டவரே நான் எதை கத்துக்கொண்டனோ அந்த கத்துக்கொண்ட நிச்சயத்துல இருக்கணும் ஆண்டவர். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சமயத்துல நான் ஊருக்கு பயங்கரமா ஊர்லாம் நான் போவேன், பல இடங்கள் ஊருவேன். மீட்டிங் இடத்துல 1000 கணக்கான ஜனங்கள் 2000 3000 அப்படிலாம் கூட்டம் ஜெமி இருப்பாங்க. அப்ப நான் சத்தியத்தை போகும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தியத்தை எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அங்க போய் நிப்பேன், வசனங்கள் அங்கங்க ஆண்டவர் வார்த்தைகள் அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். வசனங்கள் இங்கங்க அந்தந்த வசனங்கள் இருக்கிற ஆவியானவர் அப்படியே நம்மளுக்கு காட்டிட்டே கிடக்கும். இந்த அனுபவத்தில் வாங்க கர்த்தர் நம்மள ஆசை. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சமூகத்துல காலையிலையும் மாலையிலையும் அதிகாலையிலும் அவரை தேடுறவர்களாக இருக்க வேண்டும். அதான் பல முறை சொல்லுவேன், ஆண்டவருடைய மன விருப்பம் இன்னதென்று அறிந்து அதை நடந்துட்டீங்கன்னா கர்த்தர் ஆசை. அதுல 1வது மன விருப்பம் நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். அப்ப ஆண்டவருடைய ஆசை, அதிகாலையிலே எழுந்து ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யுமா? ஆண்டவரை ஜெபம் செய்யும். அப்ப அதிகாலை தேடுகிறவனை கண்டறிவான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் பெறணும்னா காலை தோறும் அதிகாலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து முழங்கால நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். ஆகவேதான் நீ கத்துக்கொண்ட நிச்சயத்தில் நிலைக்கிறது.
அது கூட வேதம் தான் நமக்கு சொல்லப்படுது, காலையிலே இருந்து அவர் தெரிந்து சொல்லி. ஆகவே நீங்க எதுல கத்துக்கொண்டோம், வேத வசனத்தை எப்படி கத்துக்கொண்டோம், ஆண்டவர் இயேசு யார் என்று கத்துக்கொண்டுமே அந்த நிலைத்திருங்க. அவர் சுவிசேஷத்தை பிரசங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? நன்றி பிதா. ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. சோதரம் 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே வானத்திய பூமி உண்டாக்கினவரே, சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வேலையில் ஆண்டவரே நாங்கள் கத்துக்கொண்ட அந்த நிச்சயத்தில் நிலைத்திருந்து அப்பா வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆசீர்வதியும். அருமையான பாச தேவரே அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே தொடர்ந்து நடக்கப்படுற அந்த திருவந்து பந்தி ஆயத்தப்படுத்தாங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.